அழகான பசுமையான கொல்லைப்புறத்தில் பட்டாம்பூச்சிகள் படபடவென்று பறந்து சூரியன் அரவணைப்புடன் பிரகாசித்த இடத்தில் 3 நல்ல நண்பர்கள் வசித்து வந்தனர். படங்கள் வரைவதை விரும்பும் லில்லி, எப்போதும் ஏன் என்று கேட்டுக்கொண்டிருந்த டாம், பிரகாசமான சிவப்பு தொப்பியும் இன்னும் பிரகாசமான கற்பனையும் கொண்ட சாம் ஆகியோர் இருந்தனர். ஒரு வெயில் நிறைந்த நாளில் அவர்கள் மிகப்பெரிய ஓக் மரத்தின் பின்னால் ஆராய்ந்து கொண்டிருந்த போது மிகவும் அசாதாரணமான ஒன்றை கண்டார்கள். கிளைகளின் உயரத்தில் இலைகளுக்கு இடையில் மறைந்திருந்த ஒரு சிறிய மர வீடு இருந்தது. அது மிக நீண்ட காலமாக அங்கே இருப்பது போல் இருந்தது. மேலும் அது ஒரு ரகசிய மாயாஜால உணர்வை கொண்டிருந்தது. நண்பர்கள் ஒருவரையொருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டனர். அவர்களின் கண்கள் விரிந்தன. கவனமாக ஒன்றன் பின் ஒன்றாக அது என்ன பொக்கிஷங்களை வைத்திருக்கிறது என்பதை பார்க்க அவர்கள் கயிறு ஏணியில் ஏறினர். உள்ளே மரவீடு அமைதியாகவும் கொஞ்சம் தூசி நிறைந்ததாகவும் இருந்தது. மரச்சுவர்கள் வழியாக சூரிய ஒளி எட்டி பார்த்தது. பழைய புத்தகங்கள் மற்றும் விசித்திரமான சுவாரஸ்யமான பொருட்களால் நிரப்பப்பட்ட அலமாரிகளை ஒளிரச் செய்தது. ஒரு சிறிய மேஜையில் அவர்கள் ஒரு புஸ்தகத்தை கண்டார்கள். அது எப்போதும் மென்மையாக ஒளிரும். அதன் அட்டை படத்தில் நட்சத்திர தூசி கலந்த வானவில் போல சுழலும் வண்ணங்கள் இருந்தன. மின்னும் புத்தகத்தின் அட்டையை லில்லி மெதுவாக தொட்டபோது ஒரு மென்மையான சலசலப்பு ஒலி காற்றை நிரப்பியது. மரவீடு நகர்ந்தது. சமதளமாகவோ அல்லது நடுங்கும் விதமாகவோ அல்ல, மாறாக மென்மையான சுழற்சியில். சிறிய ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபோது பழக்கமான கொல்லைப்புறம் மங்களாகத் தொடங்கியது. அவற்றை சுற்றி வண்ணங்கள் சுழன்றன. பின்னர் திடீரென்று சுழல் நின்றுவிட்டது. நண்பர்கள் மீண்டும் வெளியே எட்டி பார்த்தபோது எல்லாம் மாறிவிட்டது. மரங்கள் உயரமாகவும் இலைகள் நிறைந்ததாகவும் இருந்தன. தூரத்தில் ஒரு மெல்லிய சலசலக்கும் சத்தம் கேட்டது. அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு பயணித்திருந்தார்கள். கற்பனை செய்து பாருங்கள், அவர்களுடைய சொந்த மர வீடு காலத்தின் வழியாக பயணிக்க முடியும். அவர்களுக்கு என்ன அற்புதமான சாகசங்கள் காத்திருந்தன! அவர்கள் என்ன மென்மையான ராட்சதர்களை சந்திக்கக்கூடும்! அவர்கள் தங்கள் சிறப்பு மர வீட்டில் ஏறும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய அற்புதமான கதைக்கான கதவை திறப்பது போல் இருந்தது. என் சிறிய நண்பர்களே, அது உண்மையிலேயே ஒரு அற்புதமான வகையான மந்திரம்.